தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஜூலை மாதத்தினுடைய 25 நாட்கள் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தில் 25 நாட்களை முடிக்க கிருபை செய்த தேவன், 26வது நாளை காண செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாட்கள் வேகமாய் உருண்டோடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு, ஆனால் இந்த மாதம் இதற்குள்ளே முடிவடைகிறது. நாட்கள் வேகமாய் ஓடுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராயிருந்து நம்மை நடத்துகிறார், காப்பாற்றுகிறார், போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்கிறார். அந்த நல்ல தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மனுஷர்களாய் மாறுவோம். நமக்கு கிடைக்காததை குறித்து வேதனைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நமக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் நினைத்து இதற்கு நான் தகுதியா என்று நாம் யோசிப்போம். ஆனால் நீங்களும் நானும் தகுதி இல்லை. தகுதி இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கிருபை நினைத்து இரக்கத்தை வைத்து நம்மை தேவையான எல்லா நன்மைகளை தந்து நம்மை உயர்த்தி நடத்துகிற, ஜெயமாய் நடத்துகிற, ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த செய்தியை நான் தொடர்கிறேன். நாம் இந்த மாதம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஐசாயா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இல்லாதவனுக்கு கொடுக்கிற தேவன் என்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார், பலன் இல்லாதவனுக்கு பலனை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர். ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலன் இல்லாதவனுக்கு பலனதையும், கிருபை இல்லாதவனுக்கு கிருபையும், ஆசீர்வாதம் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகமாய் கொடுக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னவனுக்கு பஞ்சகாலம் முழுவதும் அப்பமும் தண்ணீரும் குறையாமல் அவன் எலியாவையும் அவனை சார்ந்த அந்த சாரிபாத்தின் குடும்பத்தையும் கர்த்தர் போஷித்தார். எவ்வளவு நல்ல கர்த்தர். இந்த வாரத்தினுடைய, இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையிலேயும் நம்மளுக்குள்ளே பெருக பண்ணுகிற தேவன் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே இத்தனை காரியங்களை தியானித்தோம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேயும் கர்த்தர் ஸ்தோத்திரம் சில காரியங்களை தியானிக்கலாம். முதலாவதாக சமாதானம் பெருகும். சமாதானம் பெருகும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Proverbs chapter 3 verse 1 and 2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமானது சமாதானம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். உலகத்திலே பாடுகள், உபத்திரவங்கள் நமக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அதன் மத்தியிலே ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நேரங்களில் பாடுகளாலும் சோர்ந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். I give my and to my peace. என்னுடைய சமாதானம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது பூரண சமாதானம். கர்த்தர் ஸ்தோத்திர. பாடுகளின் மத்தியிலே சமாதானம். இப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே இயேசுதான் மீண்டும் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 23வது வசனம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்ததான இயேசு, மரணத்தை ஜெயித்ததான இயேசு நமக்கு சொல்லுகிறார், என்னிடத்துல சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இயேசு நமக்கு சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சமாதானம் நம்முடைய ஜீவியத்தில் பெருகணும். அதற்கு இங்கே ஞானி சொல்லும்போது சொல்லுகிறான், என் மகனே, என் கட்டளைகளை கைக்கொள், அதை மறவாதே, அப்பொழுது அது தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் நமக்கு பெருக பண்ணுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவையில் உனக்கு நீடித்த நாட்களில் தீர்க்காயுச சமாதானத்தையும் பெருக பண்ணும். நாம் தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய உபதேசங்களை நாம் கை கொள்ளும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே சமாதானத்தை பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். சமாதானத்தின் தேவன் என்று இயேசுவை குறித்து அழைக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழாக சீக்கிரத்தில் நசுக்கி போடுவார் என்று ரோமன் நிருபக்காரன் சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திர. சமாதான கர்த்தர் வருமளவும் என்று படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய சமாதானம், கிறிஸ்துவனுடைய சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் உண்டாகிற சமாதானத்திலே ஒவ்வொரு நாளும் பெருகுகிற மனுஷராய், ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறவர்களாய் நாம் மாற வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கட்டளைகளை கை கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அதனாலதான் ஏசாயா 48:18 நாம் படிக்கும்போது, ஐசாயா 48:18 நாம் அங்கே படிக்கும்போது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலை போலும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதான நதியை போல இருக்குமா? அப்படியானால் நதியளவான தண்ணீர், அது அப்படி அல்ல. ஒரு நதி துவக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இதுக்கு இடையில அது பிரேக் ஆகாது, கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். தொடர்ந்தேர்ச்சியான ஒரு சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியே ஒரு தாமிரபரணி ஒரு மலையில பெருகி அப்படியே ஓடி 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது சமுத்திரத்தில் போய் சேர்கிறது. இதுக்கு இடையில எங்கேயுமே அது பிரேக் ஆகிறது இல்லை. அது பிரேக் ஆயிட்டா அதுக்கு கண்டினியூட்டி இல்லை என்று அர்த்தம். அது நதி என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில சமாதானம் நதியை போல பெருகணுமானா கற்பனை கவனிக்க நாம் தவறக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளை மறக்கக்கூடாது. தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அப்பொழுதுதான் சமாதானம் நதியை போல தொடர்ந்தேர்ச்சியான சமாதானம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அது சமாதானம் உண்டு இருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். உபத்திரத்தின் மத்தியிலே கிடைக்கிற பாடுகளின் மத்தியிலே கிடைக்கிற பாடுகளின் வேதனைகளின் மத்தியிலே கிடைக்கிற சமாதானம் தான் கிறிஸ்து வைத்து போயிருக்கிற சமாதானம். அதை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுகளோடு கூட சமாதானத்தையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். தேவன் கொடுக்கிற சமாதானம் நதியை போல தொடர்ந்தேர்ச்சியாய் ஓடிக்கொண்டிருக்கிற நதியை போல இருக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கற்பனையை கவனிக்கணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம். ரோமர் 14:17 படிக்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது சமாதானத்தின் ராஜ்யத்தை அவனுக்குள்ளே ஸ்தாபிக்கிறார். அவனுடைய இருதயம் சமாதானத்தால, அவனுடைய மனது சமாதானத்தால, அவனுடைய சரீரமும் சமாதானத்தில் தங்கி இருக்கிறதாய் மாறும். அதற்காக தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். கற்பனை கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாறணும். அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த சமாதானம் பரிசுத்தாவியை கொடுக்க வேண்டுமானால் நாம் கற்பனை கவனிக்கிறாள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 54ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கும்போது, ஐசாயா 54:17
verse 13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குமா? பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நாம் தேவனால், கர்த்தரால், பரிசுத்த ஆவியானவரால் நாம் போதிக்கப்பட இடம் கொடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது, கர்த்தர் நம்மை போதித்து நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு கூட அல்லாமல் கர்த்தர் ஸ்தோத்திரம், நமக்கு ஜெப ஆவி இருந்தால் சமாதானம் நமக்குள்ளே வரும். ஜெப ஆவி இருந்தால் சமாதானம் நமக்குள்ளே வரும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? பிலிப்பியன்ஸ் chapter 4 verse 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா ஆபத்துக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம், ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு சமாதானம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்ப ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய பாரங்கள் நாம் சுமக்க கூடாது. நம் பாரங்களை சுமக்கிற தேவனிடத்திலே பிரச்சனைகள் எல்லாம், பாரங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாம் நாம் சொல்லி ஜெபத்தினால தெரியப்படுத்தி, ஸ்தோத்திரத்தினால தெரியப்படுத்தி நாம் இளைப்பாறுதலை, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷராய் நாம் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, சமாதானம் பெருக பண்ணுகிறவர், சமாதானம் இல்லாதவனுக்கு சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சமாதானம் கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக என்று 2 பேதுரு 1:2 படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு தேவை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பிலிப்பியர் 3:8 சொல்லுகிறார். அறிகிற அறிவு அப்படின்னு சொல்றது இயேசுவை குறித்து புஸ்தக அறிவு அல்ல, தேவனோடு நெருங்குவதை காண்பிக்கிறது, தேவனோடு கூட ஐக்கியப்படுவதை காண்பிக்கிறது, தேவனோடு கூட கிட்டி சேர்வதை காண்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் தேவனோடு கூட கிட்டி சேர்கிற மனுஷராய் நாம் அதிகமாய் மாறணும். அப்பதான் சமாதானம் பெருகிட்டே இருக்கும். சமாதானம், கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று அப்போஸ்தலன் வாழ்த்துகிறார். தேவனை அறிகிற அறிவு. பவுல் அப்போஸ்தலன் ஒரு காலத்திலே நீர் யார் என்று கேட்டார். அதே போல்தான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. சமாதானம், கிருபை பெருக வேண்டுமானால் இயேசுவை அறியணும். இயேசுவோடு கூட இன்னும் கிட்டி சேரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம். பக்தன் பாடுகிறது போல இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் நெருங்கி சேரணும். இயேசுவை அறிகிற அறிவு உண்டாக 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 இந்த உலகமெல்லாம் குப்பையாய் மாறும். அதோடு மாத்திரமல்ல, நாம் சமாதானம் பெற்ற மனுஷராக இருப்போம். ஒன்று இல்லாவிட்டாலும் எது இல்லாட்டாலும் இருதயத்தில் சமாதானம் நிறைந்தவர்களாக இருப்போம். தேவன் கொடுக்கிற சமாதானம், கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம், இவைகளை பெற்றுக்கொள்ள கற்பனை கவனிக்கணும், கர்த்தரால் போதிக்கப்படணும், ஜெபிக்கிற மனுஷராக இருக்கணும், தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அறிவு தான் நமக்குள்ளே சமாதானத்தை பெருக பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம் ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். இந்த 4 காரியத்தை செய்வோம், சமாதானத்தில் வளருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக, நமக்குள் கிருபையை பெருக பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெருகணும். எபேசியர்லே பவுல் அப்போஸ்தலன் அந்த கிருபை பெருகிற்று என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கிருபையை பெருக பண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு ஒரு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே
கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே தெரிந்து கொண்டார். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நோக்கம் பரிசுத்தராய் ஜீவிக்கணும், பரிசுத்தராய் வாழணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட அந்த கிருபை நமக்குள்ள எல்லா ஞானத்தோடும் எல்லா புத்தியோடும் அதிகமாய் உங்களிலும் என்னிலும் பெருகணுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபை பெருகணும். என்ன செய்ய? ஏன் இந்த கிருபை? அப்போஸ்தலர் நடபடிகள் 4:33 படிக்கும்போது அப்போஸ்தலர் மேல் பூரண கிருபை இறங்கினதை குறித்து படிக்கிறோம். பூரண கிருபை வந்ததை குறித்து படிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொன்னார்கள். ஆனபடினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்களில் பூரண கிருபை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பூரண கிருபை, பெர்ஃபெக்ட் கிரேஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, பூரண கிருபை நமக்கு வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு அவனை நடத்துவேன். பூரண சமாதானம், பூரண கிருபை. இந்த கிருபைக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து சாட்சி கொடுக்கணும். பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். நாமும் இயேசு மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற சாட்சி சொல்லி அநேகரை உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம் இயேசு என்பதை அநேகருக்கு தைரியமாய் சொல்லுகிற மனுஷராய் நீங்கள் நான் மாறணும். அப்பதான் கிருபை உண்டாகும். எதற்காக இந்த கிருபை நமக்கு தேவை? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் கிருபை தேவை? கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 33 12-17 வரைக்கும் படிக்கும்போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவன் கேட்டது என்ன தெரியுமா? நீர் எங்களோடு கூட வராமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இது மோசேயினுடைய வைராக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீர் இப்படி கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்றும் நம்மால் தெரிந்து கொள்ளப்படும் எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? அப்படியானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு நமக்கு கிருபை வேணும். கிருபை பெற்றவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபை பெற்றவர்களாக இருந்தால் கர்த்தருடைய சமூகம் எப்போது நம்மோடு இருக்கும். கிருபை இல்லாதவன் தான், கிருபை இழந்தவன் தான் தேவ சமூகத்துக்கு அந்நியராய் போய் அநேக இடங்களிலே அலைந்து திரிகிறவனாக இருப்பான். சவுலை விட்டு தேவன் கிருபை விலக்கினார். அவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி ஓடினான். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை விட்டு என்னை விட்டு கிருபை விலகுமானால் நாம் தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய வசனத்தை விட்டு நாம் பலவிதமான வழிகளில் ஓடி அங்கும் இங்குமாய் அலைகிற மனுஷராக இருப்போம். நீங்களும் நான் அப்படி போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினார் மோசேக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பதான் அவனுக்கு ஒரு திருப்தி. கர்த்தர் வரணும், கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் இல்லாத எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களும் அது சமாதானத்தையும் நமக்குள்ள இருக்கிற கிருபையும் எடுத்து போட்டு வெறுமையை உண்டாக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் குறைவிலேயும் நாம் சமாதானமாய், நாம் சந்தோஷமாய், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட ஜீவிக்கிற மனுஷராய் நீங்கள் நானும் மாறலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஜீவியத்திலையும் என்னுடைய ஜீவியத்திலையும் கிருபை பெருகிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருப்பதற்கு கிருபை பெருகணும். ஆண்டவரே என்னை விட்டு போகாதிரும். அதை தான் ஆதியாகம புஸ்தகத்திலே 18:3 ஆபிரகாம் கேட்கிறார், உங்களுடைய கண்களிலே தயவு கிடைத்ததான அடியானுக்கு தயவு கிடைத்ததனால் எங்களை விட்டு கடந்து போகாதிரும். கர்த்தர் கூட இருக்க வேணுமானால் நமக்கு கிருபை வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கிருபை நம்ம எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா நியாய தீர்ப்புக்கும் நம்மை தப்புவிக்கிற கிருபையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 6:8 நாம் படிக்கிற வேளையிலே 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. முழு உலகத்தின் மனுஷரும் கர்த்தர் ஸ்தோத்திர அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கும் போது
அக்கிரமத்தால் சூழ்ந்திருக்கும் போது நோவாவோ தன் காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு சஞ்சரிக்கணுமா இருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றவனாயிருந்தான். உங்களோட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, உலகத்திலே எல்னினோ பெருகலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், மழை இல்லாமல் மரணங்கள் பெருகலாம், யுத்தங்கள் பெருகலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், வறட்சிகள் பெருகலாம். எது என்னவா இருந்தாலும், எத்தனை நியாய தீர்ப்புகள் தேசத்தின் மேல் வந்தாலும், நீங்களும் நானும் கிருபை பெற்ற மனுஷரானால் உங்களை கொண்டு என்னை கொண்டு நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்கப்பட ஒரு கூட்ட ஜனங்களை தப்பி வைக்கிறதுக்கு கருவியாய் உங்களை என்னை மாற்றுவார். நோவா பிரசங்கித்தான், நீதியை பிரசங்கித்தான், ஆனால் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் தன் குடும்பத்தை மாத்திரம் அவன் காத்தான். அப்படியானால் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு, வரப்போகிற எல்லா பாடுகளுக்கு, வரப்போகிற பூமியின் மேல் வரப்போகிற எல்லா தீமைகளுக்கு, பூச்சக்கரத்தின் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நீ நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற மனுஷராயிருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை கொண்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு பேழை கட்டி ஆயத்தம் பண்ணி சபையை ஆயத்தப்படுத்துகிற வேலையை நம்மைக்குள்ளே கர்த்தர் உருவாக்குவார். இந்த பேழை முதல்ல பூமியில இருந்தது, தண்ணீர்ல மிதந்தது, மலை உச்சியிலே வந்து நின்றது. இதுபோல பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கிற நம்மை கிளப்பும்படி ஒரு பெரிய எழுப்புதலின் அபிஷேகம் வரப்போகிறது. இரண்டாவது, அது அபிஷேகத்தில் மிதந்து உயர்ந்து உயர்ந்து கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் பிரியமானவர்களே, அரரா இளைப்பாறுதல் என்ற அர்த்தம். நம்ம அங்கே போய் சேர்க்க போகிறோம். நித்திய இளைப்பாறுதலுக்கு நாம் போய் சேருகிற மனுஷராய் மாறுவோம். கிருபை பெற்றுக்கொள்வோம், கிருபை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பிரியமானவர்களே, நேர்வழியாய் நடத்த மூன்றாவது கிருபை எதுக்குன்னா, நேர்வழியா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை விளங்க பண்ண. இரண்டாவது, வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள. மூன்றாவது, யாத்திராகம் ஆதியாகம் 24:27 படிக்கும்போது எலியேசர் சொல்லுகிறார், என் தேவன் என் எஜமானனை விட்டு அவருடைய உண்மையையும் கிருபையும் விளக்கவில்லை அப்படி சொல்லுகிறார். கர்த்தர் அப்படியானால் எஜமானனை விட்டு கிருபையும் உண்மையும் விளக்காததுனால அவர் நேர்வழியாய் நடத்தினார், நேர்வழியாய் நடத்தினார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெனிசஸ் சாப்டர் 24:27. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. என் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்கணும்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம் இருந்தால், கிருபை நமக்குள்ளே பெருகுமானால், நம்மை நேர்வழியிலே நமக்கு எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அங்கே கொண்டு போய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எலியேசர் கர்த்தர் ஸ்தோத்திரம் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். அவன் மூத்த ஊழியக்காரனா இருக்கிறான். அவனுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் பண்ணின உடன்படிக்கைக்கு, அந்த சேலஞ்ச், அதுக்கு சவாலுக்கு உண்மையா இருந்து அவனை கர்த்தர் ஜெயமாக்கி, கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த லாபானுடைய வீட்டுக்கே கொண்டு போய் கர்த்தர் ஸ்தோத்திரம் சரியான பாதையில் நடத்தி ஈசாக்கு ஒரு எண்ணெய் கொண்டு வந்தார். கிருபையையும் உண்மையும் விட்டு விளக்காத தேவன், கிருபையை உண்மையை விட்டு விளக்காத கர்த்தர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இரக்கங்களும் கிருபைகளும் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் கிருபையில பெருகணும், சமாதானம் பெருகணும். மூன்றாவதாக, நான் சிறுகவும் அவர் பெருகணும். யோவான் 3:30 படிக்கிறோம். நான் சிறுகணும். நான் என்கிற சுயம், நான் என்கிற மாம்சம், நான் என்கிற பெருமை, நான் என்கிற மாம்ச பலம், மசில் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் சிறுகணும். நான் அல்ல கிறிஸ்து, நான் அல்ல கிறிஸ்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அல்ல, நான் பிழைத்திருப்பதோ, நான் அல்ல கிறிஸ்து. அந்த மாம்சம் சாகணும், ஏசு பெருகணும். இப்படிப்பட்ட ஜீவிய செய்வோம், கிறிஸ்துவை விளங்க பண்ணுவோம், கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்துகிறோம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், இந்த நாளிலே சமாதானத்தை பெருக பண்ணி, கிருபையை பெருக பண்ணி, கிறிஸ்துவை பெருக பண்ணி, எங்களிலே நீர் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தயவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன். God bless you. Praise the Lord.